மீண்டும் அவதே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரீங்க. அவனும் அதே தான் செய்றான். இனப்பெருக்கம் ஆயிட்டுருக்கு. இதில என்ன வந்து விஷயங்கள் நீங்க கற்றுக்கொண்டு இருக்கீங்க? இது சம்சார கடலிலிருந்து பாலை கரை பாலை பால வந்து எப்படி பால்லேருந்து வெண்ணெயில நெய் எடுக்கிறோமோ, அதே மாரி இந்த சம்சார கடல்ல வந்து இறை சக்தி, இறைநிலையை நாமல் உணர்றதுக்காக தான் இந்த சம்சாரம் படைக்கப்பட்டது. இந்த ச இந்த வந்து இந்த சம்சார கடல்ல போய் தான் இறைவன் என்கிற ஓடத்தை இறைவன் என்கிற அந்த அந்த அ சம்சாரம் இறைவன் என்கிற ஓடத்தில வந்து பயணம் பண்ணி, சம்சாரம் என்கிற கடல்ல முழுகி விடாமல், தியானம் என்கிற துடுப்ப வைத்து, அ ஆன்மீகம் என்கிற அக்கரையில போய் சேர்வது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ரகசியத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டு, அந்த ஆன்மா ரகசியத்த தெரிந்து கொண்டு நம்ம போய் சேருவதற்கு தான் இந்த பிறப்பை நமக்கு குடுத்திருக்கார்களே தவிர, சம்சார கடல்ல முழுகி கிடக்கிறதுக்காக குடுக்கவில்லை. மீண்டும், மீண்டும் உங்கள் தேவைக்காக கோயிலுக்கு அணுகாதீர்கள். இறைவனை அணுகாதீர்கள். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். உங்களையும் அவமானப்படுத்தி, இறைவனை அவமானப்படுத்திறாதீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னால், உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் ஆலயம் படைக்கப்பட்டிருக்கே தவிர, உங்களுடைய தேவைகளையும், குறைகளையும் கொட்டுவதற்காக ஆலயம் படைக்கப்படவில்லை. அப்ப அந்த ஆன்மாவை நீங்கள் சற்று கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமைதியை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சத்தங்கள் உள்ள இருக்கிற அந்த குருவ வந்து எப்படி தூண்டணும்? வெளியில இருக்கிற குருவ பார்த்துடுறீங்க, தீட்சை எடுத்துக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஆலோசனை கேட்டீங்க. ஆனா உள்ள இருக்கிற குருவ வந்து நீங்க தான் தேடணும். எப்படி தேடணும்? முதல்ல வந்து அமைதியா உட்கார்ந்து பழகணும். புரியுதுங்களா? அமைதியா உட்கார்ந்து பழகாமல் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த அனுபவத்த நீங்க செய்யவே முடியாது. ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. கோயில் எதுக்கு ஓடுறீங்க? இங்க அங்க ஓடுறீங்க, அங்கேருந்து இங்க ஓடுறீங்க. கோயில் எதுக்காக அட ஒரு இடத்துல உட்கார்ந்து தனிமையில யோசிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும் உங்களுக்கு? வீட்டுல எல்லாரோடையும் இருக்கிறீங்க, உறவுகளோட. வெளியில போம்போது உறவுகளோட போறீங்க. ஆலயத்திலாவது உங்க தனிமைப்படுத்துங்களேன். உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்க அந்த இறைவனுக்கான அந்த தொடர்பை ஏற்படுத்துங்களேன். முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த தொடர்பு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தொடர்பு எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்கள நீங்க தனிமைப்படுத்துங்க. தனிமைப்படுத்தி பழகுங்க. தனிமைப்படுத்தி பழகுனீங்கன்னா தான் அத உணர முடியும். கூட்டத்தோட கோவிந்தா பாடாதீங்க. கும்மி அடிக்காதீங்க கூட்டத்தோட. தயவு செஞ்சு இந்த பிறப்புக்கான ரகசியத்த தெரியாமல் செத்து போகாதீங்க. விவேகானந்தர் சொல்ற மாரி இக்னோரன்ஸ் இஸ் கிரேட்டஸ்ட் சின். அறியாமை என்பது மிகப்பெரிய பாவம்னு சொன்னாரு. உலகத்திலே எது பெரிய பாவம்னாரு? அறியாமை என்பது தான் மிகப்பெரிய பாவம்னாரு. அந்த மாரி பாவத்துக்கான ஆள் ஆயிராதீங்க. இந்த பிறப்புக்கான ரகசியத்த தெரியாம கடைசி வரைக்கும் அந்த ஏதோ ஒரு பிச்சைக்காரன் சாக்குக்கு கீழ எவ்வளவோ கோடிக்கணக்கில பணம் வச்சுட்டு கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்தே செத்துட்டான். அவனோட பழக்கத்த விட்டு வெளியில வர முடியாமல். அந்த மாரியான கதை ஆயிறப்போது. அந்த மாரி கதை ஆகாம பார்த்துக்கிறது உங்க கையில இருக்குது. சரிங்களா? அப்ப ஆலயங்கள்ல போனீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரத்த வந்து ஒதுக்குங்க. உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்காக உங்கள தனிமைப்படுத்துங்கள். தனியா உட்காருங்க. தனியா உட்கார்ந்து பழகுங்க. உட்கார்ந்து பழகுங்க. திடீர்னு எடுத்தோனே அப்புறம் வரலேன்னு வேற சொல்லிருவீங்க திடீர்னு. உட்கார்ந்து பழகுங்க. சரிங்களா? மீண்டும் நான் வந்து இன்னொரு காணொளியில இத பற்றியான தொடர்பை நான் வந்து இதுக்கான தொடக்கத்தை மீண்டும் நான் உங்களுக்கு விவாதிக்கிறேன். இதை நீங்க பார்த்து இதுக்கான புரிதலை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கான கேள்விய தயவு செஞ்சு நீங்க முன்வைங்க. அப்பதான் நான் வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.